வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. நீங்கெல்லாம் RSS சங்கப்பரிவார் கும்பல் எல்லாம் அரசியலாக்குறது ராமர். அயோத்தியில இருக்கிற ராமர் கோயில்ல 20,000 கோடி ஊழல் நடந்திருக்கு. 20,000 கோடியை திருடி இருக்காங்க. மொத்தமா ஆதாரங்களோடு அங்க இருக்கிற சமாஜ்வாடி ஜனதாதள் வெளியே போட்டிருக்காங்க. ஆதாரங்களை பொது வெளியில போட்டிருக்கிறாங்க. அசிங்கப்பட்டு நிக்குது RSS பாஜக சங்கப்பரிவார் கும்பல். மோடி யார் மூஞ்சிலும் முழிக்காம தெருவில் சுத்திட்டு இருக்காரு. அதுவும் நூதன முறையில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. கடவுள், சாமி, மதம் அப்படின்றத வச்சு அரசியல் செய்யற இந்த சங்கப்பரிவார கும்பல், RSS பாஜக கும்பல் மக்களினுடைய நம்பிக்கையை பயன்படுத்தி கொள்ளையடிச்சிருக்கிறாங்க அந்த கோயில. அதுவும் டாய்லெட்டுக்குள்ள நகையை ஒழிச்சு வச்சிருக்கான். என்ன நடக்குது தோழர்களே? கொஞ்ச நாளாவே நாம இந்த எதுக்கும் உதவாத யூஸ்லெஸ் விஜய் அங்கிள் அவங்களுடைய வகையறாக்களை பத்தியே பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்தியா முழுவதும் ஏகப்பட்ட உள்ளடிவேல் நடந்துட்டு இருக்கு. அதையெல்லாம் பேசாம விட்டுட்டோம். அதுவும் மோடி சர்க்காரை சேஃபா காப்பாத்தி மடியில உட்கார வச்சிருக்கிற மன்னன் விஜய் அவங்க மேல தூசு பற்றாம பாத்துக்கிறாரு. எல்லாடியும் என்னையாடிங்க அப்படின்னு நாமளும் விடாம விஜய் அடிச்சுக்கிட்டு கிடக்குறோம். இங்க RSS பாஜக சங்கப்பரிவார் கும்பல் நோகாம ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல ராமர் கோயில் இருக்கு. இந்த உத்தரப்பிரதேசத்துல அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுது. இன்றைக்கு படு பயங்கரமாக பேசப்படுவது அங்க இருக்கிற ராமர் கோயில். இதை வச்சுதானங்க ரத யாத்திரை பண்ணாங்க. இதை வச்சுதானே 5000க்கும் மேற்பட்ட மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த ராமரை வச்சுதானே பாபர் மசூதி இடிச்சிங்க. இந்த ராமரை வச்சுதானே அவ்வளவு உள்ளடி வேலை பார்த்தீங்க. கடைசியில என்னாச்சு? ராமர் கோயிலை கட்டி முடிச்ச பிறகு காசியாபாத் என்ற ராமர் கோயில் இருக்கிற இடம் கடைசியில நீங்க படுதோல்வி அடைந்தீங்க. RSS பாஜக சங்கப்பரிவார் கும்பல் மண்ண கவுச்சு. அதுல ஒரு தலித் தலைவர், சமாஜ்வாதி ஜனதாதளத்துல இருந்து ஒரு தலித் தலைவர் நிக்க வச்சு போற போக்குல பல லட்சம் வாக்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சுட்டு போனாங்க. அந்த முறை கடுமையாக உத்தரப்பிரதேசத்துல அடி வாங்குச்சு பாஜக. இன்னைக்கு அதே கோயில்ல பிரச்சனை. இந்த கோயில் கட்ட தொடங்குனதுல இருந்து பிரச்சனை, இந்த கோயில் கட்டணும்னு சொன்னதுல இருந்து பிரச்சனைங்க. இந்த கட்டும் போது என்னாச்சு? போலியா ஒரு தீர்ப்பு சொன்னாங்க. மக்கள் மனசாட்சிக்கு தீர்ப்பு தருகிறோம்னு அஞ்சு நீதிபதிகள் சொன்னாங்க. எப்பயும் நீதிமன்றம் ஆதாரங்களுக்கு தான் தீர்ப்பு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மக்கள் மனசாட்சிக்கு தீர்ப்பு சொல்றது இந்த பாபர் மசூதி இடிப்பு வழக்குல தான். பாபர் மசூதி இடிச்சுட்டு அங்க கோயில கட்டிச்சு இந்த கும்பல் 32 கிலோமீட்டர்ல இருக்கிற இந்துக்களை அப்புறப்படுத்துச்சு. உலக அளவுல இந்த கோயில் ஃபேமஸ் ஆகிரும். அப்போ வர்றதுக்கும் போறதுக்கும் நல்ல பாதை வேணும். ரொம்ப ஒடிசலான பாதை இருக்கக்கூடாதுன்னு 32 கிலோமீட்டருக்கு அங்க இருக்கிற கடைகளை, வீடுகளை இடிச்சு அவங்கள தூக்கி ஊருக்கு போறப்பா போட்டாங்க. இதுல இந்து மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. கட்டும் போதே பிரச்சனையா? இதுக்கப்புறம் கட்ட ஆரம்பிச்ச பிறகு 1000 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. அரவிந்த் கெஜ்ரிவால் ஆதாரத்தோட அதை வெளியே போட்டாங்க ஆம் ஆத்மி பார்ட்டி. அதுல என்ன நடந்துச்சு? வர்ற டொனேஷன் எல்லாம் வச்சு குடிச்சு கும்மாளம் போட்ட வீடியோ வெளியாச்சு. ராமர் கோயில் கட்டுற இடத்துலயே தண்ணி அடிச்சு கும்மாளம் போட்ட வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. நம்ம கூட அதை வீடியோவா போட்டிருக்கோம். வாய்ப்பு இருக்கும், உள்ள போய் பாருங்க. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு எங்க வந்து நிக்குது? கட்டி 5 வருஷம் ஆச்சுங்க. 2023 முடிச்சிருப்பாங்க. கட்டி 4 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இப்போ இந்த கோயிலுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, படு பயங்கர கொள்ளை நடந்திருக்கு. முதல்ல இந்த கோயிலுக்கு ஒரு அறக்கட்டளையை உருவாக்குறாங்க. இந்த கோயில் தனியார் கோயில், ஒரு அறக்கட்டளையோட கோயில். இது அரசு சொத்து கிடையாது. இந்தியாவில் இருக்கிற பல கோயில்கள் அரசாங்கம் மெயின்டைன் பண்ணுது. அரசாங்கம் இந்த அறநிலையத்துறையை வச்சு மெயின்டைன் பண்றாங்க. ஆனா இந்த கோயில் தனியார் கோயில், ஒரு அறக்கட்டளைக்கு சொந்தமான கோயில். அதனால இந்த கோயிலை நம்ம கேள்வி கேட்க முடியாது. RTA தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழே என்ன நடக்குதுலாம் கேட்க முடியாது. ஏன்னா இது தனியார் கோயில். இது ஒரு அறக்கட்டளை நிர்வகிக்கிற கோயில். இந்த அறக்கட்டளையை பார்லிமெண்ட்ல வாச்சவர் யாரு? நம்ம ஐயா 56 இன்ச்சு மோடி. இந்த அறக்கட்டளையினுடைய பொதுச் செயலாளர் இருக்கார் சம்பத் ராய். இவர் யாருன்னா மோடியுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவரு VHP இருக்குல்ல, VHP அதனுடைய முக்கியமான தலைவர். அந்த VHP தலைவரை தூக்கிட்டு வந்து VHP விஸ்வ ஹிந்து பரிஷத் சங்கப்பரிவார் கும்பல், அதாவது RSS பாஜக கும்பலின் ஒரு அமைப்பு, அதோட ஒட்டி இருக்கிற ஒரு அமைப்பு VHP விஸ்வ ஹிந்து பரிஷத். அவன் தான் எல்லாத்தையும் போட்டு வெட்டுவான், குத்துவான், எல்லா குண்டர் வேலையும் பார்ப்பான். நீங்க எல்லா இடத்துலயும் போய் உட்காந்து தமிழ்நாட்டு இந்திய வரலாறை வாசிங்கன்னா VHP கொலார கும்பல். அந்த கும்பலுடைய தலைவரை தான் பிடிச்சிட்டு வந்து இங்க இந்த அறக்கட்டளையின் செயலாளராக போட்டாரு. அனில் மிஸ்ரான்னு ஒருத்தர், அதனுடைய ஒரு 11 பேரு. அப்புறம் நிர்பேந்திரா மிஸ்ரான்னு
நிர்பேந்திரா மிஸ்ரா யாரு அப்படின்னா இந்த மோடிக்கு ஆலோசகரா இருந்த செக்ரட்டரியா இருந்தவர். இவரை தூக்கிட்டு வந்து வெளிப்படைத்தன்மையான நிர்வாகம் இருக்குன்னு இவரை தூக்கிட்டு வந்து உள்ள போட்டிருக்காங்க. இப்ப இவங்க எல்லாம் ரிசைன் பண்ணிட்டாங்க, சத்தம் இல்லாம ரிசைன் பண்ணி இருக்கிறாங்க. இதுல என்ன நடந்திருக்கு தெரியுங்களா? இப்ப கோயில்ல உண்டியல் பணம் என்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு கேமரா வச்சிருப்பாங்க. ஆல்ரெடி சிசிடிவி கேமரா எல்லா பக்கத்துலயும் இருக்கும். இந்த பணத்தை எண்றவங்க சட்டை, அதாவது பையோட சட்டை போடக்கூடாது, காலில் சாக்ஸ் ஈக்ஸ் பட்டு பைய இருக்கிற எந்த ட்ரெஸ்ஸும் போட்டு வரக்கூடாது. இப்படி சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் இழுத்து மூடிட்டாங்க. காசை எண்ணும் போது கேமராக்களை ஆஃப் பண்ணி வச்சுட்டு எண்றது. எண்ணிட்ட காசை பையில போட்டுக்கிறது, பனியனுக்குள்ள போட்டுக்கிறது, ஷூ இருக்குல்லையா அதுல சாக்ஸ் போட்டிருப்பாங்களா சாக்ஸ்குள்ள போட்டுக்கிறது, எங்க உள்ளாடைக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிறது காசை. இப்படி காசு பணத்தெல்லாம் உள்ளாடைக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த நகை நட்டெல்லாம் திருடுறாங்கல்ல, அதை கொண்டு போய் டாய்லெட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிறது. டாய்லெட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு ஊரெல்லாம் அடங்கின பிறகு அதை தூக்கிட்டு போய் வெளியே பங்கு போட்டுக்கிறது. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, 15க்கும் மேற்பட்டவர்கள், நெருக்கி 20க்கும் மேற்பட்டவர்கள், இந்த செயலாளர் இருக்கார்ல சம்பத் ராய், அந்த சம்பத் ராயால போடப்பட்டவங்க வேலைக்கு. அவர்கிட்ட ஏராளமா காசு கொடுத்து இந்த வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. வெறும் 15,000 இருந்து 19,000 வரை தான் சம்பளம். ஆனா பணம் என்ற வேலைக்கு எதுக்கிட்ட 3 பேர் வரீங்கன்னு யாரும் கேட்கல. காசை கொடுத்து இந்த வேலைக்கு வந்துட்டு வேலையே காமிச்சு விட்டாங்க. காசை பூரா திருடிட்டு பைக்குள்ள இதுலயும் வச்சுட்டு போயிருக்காங்க. இதுல இன்னொரு கூத்து என்னன்னா, இந்த காசை மொத்தமா எடுத்துட்டு போக முடியாது, கட்டுக்கட்டா இருக்கும். அப்ப இதுக்கு ஒரு காரை வாங்கணும்னு பொதுவுல ஒரு கார் வாங்கியிருக்காங்க. அந்த கார்ல வச்சு மறைச்சிட்டு எடுத்துட்டு போய் தான் வெளியே வச்சு இதை பிரிச்சிருக்கிறாங்க. இப்ப சிசிடிவி கேமரா இருக்கணும்ல, அதுல சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் 45 நாள் கழிச்சு அழிச்சிருவாங்களாம். யாராவது கண்டுபிடிக்கிற வரையும் எடுத்திருப்பாங்க, இல்லது லேஸ் பாஸா மறைச்சு கரைச்சி எடுத்திருப்பாங்க. 45 நாள் கழிச்சு டெலீட் பண்ணி விட்டுருவாங்க. இதெல்லாம் யாரு கண்டுபிடிக்க போறாங்கன்னு நினைச்சது. ஆனா என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இப்படி ஊழல் நடக்குதுன்றத வெளிப்படையா பேச ஆரம்பிச்சோன்னே கிணறு தோண்ட பூதம் கிளம்புன மாதிரி ஒன்னொன்னா வெளியே வருது. கடைசியில அந்த காரை பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 8 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. 8 பேரும் சாதாரணமா அந்த பணம் என்ற குரூப் தான், பெரிய பொறுப்புல எல்லாம் இல்ல. பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க ரிசைன் பண்ணிட்டு கமுக்கமா வெளியேறிட்டாங்க. இத பத்தி கேள்வி கேட்டவங்களே எல்லாம் இந்து விரோதிகள், வேண்டுமென்ற வேற்று மதத்தினரும் இந்து விரோதிகளும் சேர்ந்து எங்களை அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு பிரபகண்டா பண்ணிட்டு இருக்கு RSSம் பாஜகவும். ஆனா இவங்களை எதிர்க்கிறவங்க உண்மையிலே யாரு? பாஜகவினுடைய முன்னாள் தலைவரும் 3 முறை எம்பியுமா இருந்தவர் அரவிந்த் கெஜ்ரிவால், உத்தவ் தாக்கரே, அப்புறம் இந்துவா இருக்கு. இவங்கெல்லாம் இந்துக்கள் தானே. இன்னொருத்தர் அங்க உத்தரப்பிரதேசத்தினுடைய எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ், இவங்கெல்லாம் இந்துக்கள் தானே. இவங்க தானே முதல்ல வெளியே கொண்டு இருக்கிறாங்க. இதுக்கு பதில் சொல்றதுக்கு வக்கில்ல. ஆனா நீங்க எல்லாம் மோசமானவர்கள், கேடு கட்டவர்கள்னு தூத்த ஆரம்பிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ், அவர் தான் என்ன சொல்றாருன்னா, இது வெறும் சில 100 கோடிகள் இல்ல, 20,000 கோடி வரை இவர்கள் திருடி இருக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பல ஆதாரங்களை எக்ஸ்தலத்துல முதல்ல போடுறாங்க. அதுதான் பத்திக்கிட்டு எரியுது. எக்ஸ்தலத்துல போட்டோடனே முதல்ல இதெல்லாம் சாதாரணமா கடந்துருவோம்ட்டு, அப்படிலாம் இல்ல, பொய் சொல்லாதீங்க அப்படி இப்படின்னு ஆளும் பேருமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சோடனே இது பெரிய விஷயமாக மாறுகிறது. இதுல இந்த பணம் என்றதுக்கு சேர்ந்தாங்கல்ல 17,000 ரூபாய் கூலிக்கு, அந்த பணம் என்றவங்க இப்ப பெரும் கோடீஸ்வரங்களா இருக்கிறாங்க. சாதாரண வேலை, இந்த தண்ணி கேன் போடுறது, எண்ணெய் வைக்கிறது, இப்படி சின்ன சின்ன வேலை கூர்க்காவா இருந்தது, இப்படி வேலை பார்த்தவங்க காசை கொடுத்து உள்ள வந்து பணம் என்ற இடத்துல காசு அடிச்சு பெரிய பெரிய வீடுகள் கட்டி, பெரிய பெரிய லாட்ஜ் மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்ஸை கட்டி வாடகைக்கு விட்டு நிலங்களை வாங்கி குமிச்சிருக்கிறாங்க. அதுவும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, காதலிகளுக்கு ஐபோன் வரைக்கும் வாங்கி பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சாதாரணமா இன்னைக்கு கைது பண்ணியிருக்கிற 8 பேர். உத்தரப்பிரதேச அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, கண் துடைப்புக்கு ஒரு SIT ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று ரெடி பண்ணிட்டு எல்லா உள்ளடி வேலையும் வேடிக்கை பார்க்குது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப்படுது, ரசீது கொடுக்கறதே இல்லை. இப்ப தங்க கட்டி கொண்டு வந்து காணிக்கையா கொடுக்குறாங்க, அல்லது வெள்ளி கட்டிகளை காணிக்கையா போடுறாங்க, பெரிய பணத்தை வந்து காணிக்கையா அமௌண்ட்டை கொடுக்குறாங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள் அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறவங்களுக்கு ரசீது கொடுப்பது இல்லை. அங்க இன்னொரு பெரிய மோசடி என்ன நடந்திருக்குன்னா, 147 கிலோ வெயிட் இருக்கிற தங்கம் முலாம் பூசப்பட்ட புத்தகம் இருந்திருக்கு. தங்கம், வெள்ளி, அப்புறம் செம்பு இதெல்லாம் பயன்படுத்தி, செப்பு இதெல்லாம் பயன்படுத்தி
அந்த புத்தகம் செஞ்சிருக்காங்க. அது ஒரு ராமனுடைய கதையை சொல்லுகிற புத்தகம். அந்த புத்தகம் 147 கிலோ. அதுல நிறைய தங்க முலாம் பூசி அதனுடைய இன்றைய மதிப்பு 5 கோடி ரூபாய். வெறும் ஒரு 4-5 மாசம் மட்டும் காட்சிக்கு வச்சுட்டு இப்ப அந்த புத்தகத்தை காணோம். அந்த புத்தகத்தவே காணோம். ஏற்கனவே எந்த பொருள் வாங்கினாலும் ரசீது கொடுக்க மாட்டாங்க. இது யார் கொடுத்தாங்க அப்படின்னா, ஒன்றிய உள்துறையில செயலாளரா இருந்தவர் லட்சுமி நாராயணன் அப்படின்றவர் தான் இதை வாங்கி கோயிலுக்கு காணிக்கையா கொடுத்திருக்காரு. உள்துறையில செயலாளரா இருந்த லட்சுமி நாராயணன். இப்ப அவர் அந்த புத்தகத்தை அந்த இவ்வளோ வேல்யூபிள் புக்கு 5 கோடி ரூபாய் மதிப்புடையது அந்த புத்தகத்தை. இப்ப அவர் என்ன பண்றாரு, மோடிக்கு போன் அடிக்கிறாரு, அங்க இருக்கிற RSS கும்பலுக்கு போன் அடிக்கிறாரு. யாருமே அதை கண்டுக்கவே இல்லை. அப்புறம் அவர் வெளியில போட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த புத்தகத்தை காணோம் அப்படின்னு வெளியே போட ஆரம்பிச்சோடனே கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் போட்டோடனே இன்னொருத்தரும் போடுறாரு. இன்னொருத்தர் ராஜேஷ் குப்தா. இவரு குஜராத்ல ஒரு பெரிய தொழிலதிபர். இவர் என்ன பண்றாரு, ஒரு பெரிய வாஷிங் மிஷினை அந்த கோயிலுக்கு கொடுக்குறாரு. அதுக்கு ரசீது கேட்டு பல முறை போன் பண்ணியும் இந்த கோயில்ல ஒரு ரசீது கொடுக்கல. அவர் அதையும் வெளியே போட ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப ஏற்கனவே சாதாரண வேலை பார்த்தவங்க கடுமையா திருடி இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு. இதுல பேங்க் ஊழியர்கள் வர விசாரணைக்கப்பட்டு இருக்கிறாங்க, எல்லாரையும் விசாரிக்கிறாங்க. இதுல கூடுதல் தகவல் என்ன தெரியுங்களா, இந்த பிரச்சனை வந்த பிறகு அந்த கோயிலில இருந்து கொண்டு போற உண்டியல் பணம், அதாவது காணிக்கை பணம், ஒரு நாளைக்கு 25 லட்சத்துல இருந்து 30 லட்சம் கொடுக்குறாங்க இப்போ. ஆனா இதுக்கு முன்னாடி பண்டிகை காலத்துல கூட வெறும் 10 லட்சமும் 12 லட்சமும் 16 லட்சமும் போட்டிருக்காங்க மாத்தி மாத்தி. அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 9ல இருந்து 12 லட்சம் ரூபாய் திருடி இருக்கான். 12-13 லட்சம் ரூபாய் திருடி இருக்கான் ஒரு நாளைக்கு. இப்ப எத்தனை கோடியை திருடி இருப்பான்னு கேள்வி இருக்குல்ல. அதே போல தங்கம் வெள்ளி இதெல்லாம் முறையா பராமரிக்கிறதே இல்லை. அதுக்கு ஒரு ஷீட்டு போட்டு இவ்வளவு தங்கம் இருக்கு, இவ்வளவு வெள்ளி இருக்கு, இவ்வளவு இது இருக்குன்னு ஒரு பராமரிக்கணும். ஒரு ஆவணங்களை பராமரிக்கணும். அப்பதான் அடுத்தவங்க வரும்போது அவங்க கிட்ட அந்த ஆவணங்களை ஒப்படைச்சிட்டு போகணும். இப்ப என்ன பண்றாங்க, அப்படி ஒரு ஆவணமே பராமரிக்கப்படல. 13 கிலோ வெள்ளி, 20 கிலோ தங்கம் காணாம போயிருக்கு, முறைப்படி பராமரிக்காம இருக்கு. 13 கிலோ வெள்ளியும் 20 கிலோ தங்கமும் என்னங்க செய்யறது இவங்கள? அவர் பாட்டுக்கு அள்ளிட்டு ஓடி இருக்கிறானுங்க. பாஜகவினுடைய முன்னாள் தலைவர், பல முறை தலைவரா இருக்காரு பாஜகவுக்கு, 3 முறை எம்பியா இருந்த வினய் கட்டியார். இவரு வெளிப்படையாக மிரட்டலை விட்டுருக்காரு. RSS பாஜக கும்பல் இது ஒழுங்கான பதில சொல்லனா மொத்த பேரையும் ஜெயில தள்ளுவோம், வர்ற காலம் உங்களுக்கு ரொம்ப மோசமான காலமா இருக்குன்னு வெளிப்படையா மிரட்டல் விட்டுருக்காரு. அதுலயும் குறிப்பா இந்த அறக்கட்டளையில தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல, நீங்க எல்லாம் உள்ள போயிருவீங்க. இந்த சம்பத் ராய், அனில் மிஸ்ரா இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, நீங்க எல்லாம் உள்ள போயிருவீங்க, பாத்துருங்க, எங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு மிரட்டி விட்டுருக்காங்க. இப்ப பெரும் பதற்றத்துல இருக்கு. ஆனா மோடி வாயவே திறக்கலையே, RSS பாஜக வாயவே திறக்கலையே. ஏன்னா இந்த திருட்டு வழக்குல வாய திறந்தா மாட்டிக்கோன்னு மௌனமா நம்ம அண்ணன் சிக்கிட்டாருன்னா மௌனமாயிருவார்ல, அமைதியாயிருவார்ல, பேசவே மாட்டார்ல, சாத்தி வச்ச மாதிரி உட்கார்ந்து இருப்பார்ல நம்ம அண்ணா விஜய். அது போல உட்கார்ந்து இருக்கானுங்க. கோயில்களை தனியார் கொடுக்கணும், கோயில்களை இந்துக்களிடம் ஒப்படைக்கணும், கோயில்களை பக்தர்களிடம் ஒப்படைக்கணும்னு எம்புட்டு அடிச்சிங்க. கடந்த 40 ஆண்டுகளா இந்த காது புளிக்க புளிக்க கேட்டாங்களே மக்கள். வெக்கப்படாம கோயில் நகைகளை, கோயில் தங்கத்தை, கோயில் பணத்தை, கோயில் வெளிநாட்டு பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் தின்றுருக்கு இந்த கும்பல். வேடிக்கை பார்ப்போம் தோழர்களே, வேடிக்கை தான் பார்க்க முடியும்.